கோடஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு அலுவல் பிரிண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம போன வீடியோவில் எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்காக இப்போ நியூ ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம மொபைல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மொபைல் அண்ட் டேப்லெட் சூஸ் பண்ணி அதில் நோ ஆக்டிவிட்டி அப்படின்றது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் அலோ வேர்ல்டு அப்படின்றத கொடுத்துக்கிறேன். லாங்குவேஜ் காட்லேண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை ஜாவா அப்படின்றது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல் லோட் ஆகும். கொஞ்ச நேரம் டவுன்லோடிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஃபைல் லோட் ஆனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஜாவா ஃபைலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு XML ஃபைலும் ஒன்று இருக்கும். பாருங்கள், மேனிஃபெஸ்ட் ஃபைல் இருக்குது, அதுக்கப்புறம் ஜாவா ஃபைல், அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ரிசோர்ஸ் ஃபைலில் தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணுற எல்லாமே இந்த இதுக்குள்ளே தான் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் எமுலேட்டர் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நம்மளோட எமுலேட்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துப்போம். ஓகே, ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரிசோர்ஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு லே அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. அந்த லே அவுட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதில் நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளேயும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்டி வியூ ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஜஸ்ட் அது ஒரு ஃபைல் மாதிரி தான். அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரில அப்படின்னா கேலரியை கிளிக் பண்ணி அங்கே எம்டிவி ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் லோட் ஆயிரும் உங்கள் இதில். ஜஸ்ட் இதில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ செட் பண்ணிவிட்டு லான்ச் ஆக்டிவிட்டி அப்படின்றத கொடுத்துருங்க. அண்ட் ஜாவா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரிசோர்ஸ் ஃபைல் லோட் ஆயிரும். ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் அப்படின்ற ஒரு புது ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி ஆக்டிவிட்டி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? அதில் தான் நம்ம எப்படி ஒரு அலோ வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எம்டி அது லே அவுட்குள்ளே போய்ட்டு அந்த ஆக்டிவிட்டி மெயினை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி மெயினை கிளிக் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஃபஸ்ட் உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்களா, இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இந்த பேஜ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான். நம்ம என்ன வேணுமோ அது சைடில் மெனூஸ் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் வியூ, பட்டன், இமேஜ் வியூ, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வேணும்னா சரி இப்போ நான் பண்ணி காமிக்கிற பாருங்கள் டெக்ஸ்ட் வியூவை. ஸோ அந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன் எல்லாமே சைடில் இருக்கும். பார்த்திங்களா, இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ பட் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. நம்ம கோடிங் படி பார்க்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் பக்கத்துலேயே ஸ்ப்ளிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம XML யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். ஃபஸ்ட் அந்த XML வெர்ஷன் அப்படின்றது நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற வெர்ஷன் நேமு. அண்ட் என்கோடிங்னால் நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம மல்டிபிள் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறது. அண்ட் கன்ஸ்டன்ட் லே அவுட் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதை நான் உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப்பில் சொல்லித்தரேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு டெக்ஸ்ட் வியூ எடுத்துக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் வியூவை இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நான் இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன் எட்ஜஸோட. பாருங்கள், ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் இன்டர் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது இப்போ ஃப்ளெக்சிபிள்னு அர்த்தம். ஓகேவா? இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃப்ளெக்சிபிளாக இப்போ நான் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இந்த மூவிங் பாயிண்ட்டை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் லே அவுட். இந்த கன்ஸ்ட்ரக்ட் லே அவுட் யூஸ் பண்ணால் நம்ம ஃப்ளெக்சிபிளாக நம்ம நம்மளோட ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ண முடியும். பட் நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை தான் சென்டர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம லீனியர் லே அவுட் எடுத்துக்கலாம். லீனியர் லே அவுட்ன்றது நம்ம ஜஸ்ட் நம்ம வெர்டிகலாக போடணுமா அப்படின்றது கொடுத்துட்டு, இல்லைனா ஹரிசாண்டலாக வேணுமா அப்படின்றது கொடுத்தா மட்டும் போதும். நம்மளோட டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நான் லீனியர் லே அவுட் அப்படின்றது கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா
நெக்ஸ்ட்டு நம்மளோட மெத்தட் வந்து வெர்டிகலாக ஹரிசாண்டலாக வேணுமா அப்படின்றது கொடுக்கணும்ல. அதுக்கு வந்து ஓரியன்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வெர்டிகலாக வேணும்னா நம்மளோட கண்டென்ட் வந்து வெர்டிகல் அப்படின்றது கொடுக்கலாம். அண்ட் ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஹரிசாண்டலாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ வெர்டிகல் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வரும். ஹரிசாண்டல் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து லைன், அதாவது எச்சு கீழே எல், அது கீழே எல், அது கீழே எல், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் வியூ அப்படின்றது கொடுக்குறேன். அதாவது நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து வித், அதுக்கப்புறம் ஹைட் ஒன்று இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து எல்லா கோடிங்களும் பார்த்த மாதிரி தான் வித் அண்ட் ஹைட் கொடுக்குற மாதிரி தான். ஸோ இதில் வித்து வந்து என்னென்னா மேட்ச் பேரண்ட் அண்ட் ரேப் பேரண்ட் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுமே என்னன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரேப் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட்டை சரௌண்டிங் சுற்றி நம்மளை வந்து ரேப் ஆயிரும். இதுவே மேட்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேட்ச் பேரண்ட் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ் இல்லாத எல்லா இடமுமே அது வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு இமேஜில் காமிச்சிருப்பேன். அதை பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே இப்போ ரேப் கண்டென்ட்டே கொடுத்துப்போம். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு நம்ம வெறும் அலோ வேர்ல்டு தானே கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து ரேப் கண்டென்ட்டுமே கொடுத்துப்போம் ரெண்டுத்துக்குமே. அண்ட் நம்ம வந்து வேல்யூஸில் வந்து ஸ்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிங் HTML-ம் கலர் HTML-ம் ஏன் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட் இப்போ நம்ம எதாவது டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம இந்த ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் கலர் எதாவது ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம எல்லாத்தையுமே அந்த color.html தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக ஆட் பண்ணலாம். பட் நம்ம வந்து பெரிய ப்ராஜெக்ட் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில எரர் வரும். ஓகேவா? அதுக்காக இதில் தான் நம்ம வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் அண்ட் கலரையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இப்போ பாருங்கள், நம்ம அலோ வேர்ல்டுன்னு இருந்துச்சா, அது வந்து இங்கே தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது அது வந்து ஆப் நேம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்ற டைப் பண்ணுவோம். கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்றத வச்சுப்போம். ஸோ இப்போதைக்கு ரீஃப்ரெஷ் பண்ண வேணாம், இப்படியே இருக்கட்டும். ப்ரோக்ராம் வந்து நம்ம எண்டிங்கில் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அலோ வேர்ல்டு தானே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நேமில் இருந்து வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஒரு யூனிக் ஐடென்டிட்டி மாதிரி. ஓகேவா? ஸோ நான் வந்து HW அப்படின்றது வச்சுக்கிறேன். இப்போ கோடர் கனெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணி அலோ வேர்ல்ட் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ என்னோட கலர்ஸில் போனீங்கன்னா கலர்ஸில் நிறைய இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். RGB கலர்ஸ் வச்சுருந்தாங்க கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து என்னோட கண்டென்ட், அதாவது நான் அங்கே கொடுத்த கண்டென்ட்டை இங்கே எப்படி கால் பண்ணலாம் அப்படின்றது பாருங்க. டெக்ஸ்ட் அப்படின்ற டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா @string அப்படின்னு போட்டு /HW நம்ம கொடுத்த அந்த யூனிக் ஐடென்டிட்டி வந்து இதில் வந்துருக்கு. ஜஸ்ட் அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மாலாக தெரியுதுல, அதுதான் அந்த கோடர் கனெக்ட்ஸ். அலோ வேர்ல்ட். ஸோ இப்போ நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ சைஸ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் சைஸ் அப்படின்றது வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பொறுத்தவரை உங்களுக்கு வந்து DPSP அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ டிபினா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அதாவது பட்டனு விஜெட்டு இதுக்கு எல்லாமே நம்ம வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம வந்து DP அப்படின்றது கொடுப்போம். இல்லை ஃபான் சைஸு இல்லைனா டெக்ஸ்ட் சைஸு இந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தால் SP கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு தானே கொடுக்க போகிறோம், அதனால் நம்ம வந்து SP யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லே அவுட்டில் கிராவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டை வந்து சென்டர், இல்லைனா அதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்கும், பாட்டம் டாப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம சென்டர் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் அலோவல் தானே கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் அது வந்து ஒரு சென்டராக இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் டவுன்லோடிங் ஆகி அண்ட் நம்மளோட டிவைஸில் வந்து லான்ச் பண்ணிடும். ஸோ நம்மளோட டிவைஸில் லான்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகேவா? மேலே வந்து நம்ம கோடர் கனெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் நம்ம அலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணோம்ல, அதுவும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.